லைஃப்ல கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்கிறது இல்ல. கஷ்டப்படாம கிடைக்கிறது அது லைஃப்ல நிலைக்காது. ஸோ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு படியும் மேல போறதுக்குன்னா கண்டிப்பா நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய உழைப்பு, முயற்சி இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில மேல போயினே இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு படியா தான் மேல போக முடியும். எடுத்த உடனே ஒரு 10வது படியில நம்ம கால் வைக்கணும், என்ன ஆகும்? நம்ம கீழே தான் விழணும். ஸோ ஒவ்வொரு படியா மெல்லமா நீங்க போயிருந்தா வாழ்க்கையில சூப்பரா போயினே இருக்கலாம். அந்த படிக்கட்டு ஏறதப்ப நிறைய கஷ்டங்கள் வரும். உங்களுடைய சுத்தி இருக்கிற உங்க சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருமே உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்ன சொல்றது, அவமானப்படணும், எல்லாம் பட்டு தான் போகணும். அது நம்ம வாழ்க்கையில எப்படி அப்படின்னா, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதப்போ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது சொல்லி ஒரு ஆள் இருப்பார் கண்டிப்பா. அதெல்லாம் சகச்சின்னு போயினே இருங்க. இவன் இப்படி கஷ்டப்படுத்துறான், என்னை இப்படி அசிங்கப்படுத்துறானா, அதெல்லாம் பார்த்தா நீங்க வாழ்க்கையில போகவே முடியாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுங்க. வாழ்க்கையில ஜம்முன்னு போயினே இருக்கலாம். கஷ்டப்பட்டா மட்டும்தான் நிலைக்கும். கஷ்டப்படாம இருக்கிறது எதுவுமே நிலைக்காது. அதை மட்டும் மனசுல வச்சுங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க.